கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை, இந்த நாளிலும் தாயார் தினத்தன்று ஒவ்வொருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே தியானித்து பார்ப்போமா இருந்தால், ஒரு தாயினுடைய அன்பை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே பாருங்கள், அவர் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு தாய் எப்படியாக தேற்றுவாரோ அதே விதமாகத்தான் தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே தேவன் தேற்றுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு தாயினுடைய அன்பு எப்படியாக இந்த நாட்களிலே இருக்கிறது. அந்த பிள்ளையை இந்த நாட்களிலே தன்னுடைய வயிற்றிலே சுமந்து அதை வெளியிலே கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுடைய செயல்களை பார்த்து இந்த நாட்களிலே அவர்கள் சந்தோஷமாக இந்த நாட்களிலே களிப்பாக இந்த நாட்களிலே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் பிள்ளைகளுடைய அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய நடை, அவர்களுடைய காரியங்களை இந்த நாட்களிலே தாயார் பார்த்து இந்த நாட்களிலே சந்தோஷப்படுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைய நாட்களிலே தாயார் தினமாக எல்லாரும் இந்த நாட்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், எப்படியாக உன்னுடைய தாய் இந்த நாட்களிலே உன்னை தேற்றுகிறாரோ அதே போல் இந்த நாட்களிலே நானும் உன்னை தோளின் மேல் சுமந்து இந்த நாட்களிலே உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி என்னுடைய அருமை இரட்சகராகிய இயேசுராஜா இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு அருமையாக வார்த்தைகளை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அழுது இன்றைக்கு இந்த நாட்களிலே பிள்ளைகளை இழந்த நிலையில் இந்த நாட்களிலே அழுது கொண்டு இந்த நாட்களிலே இருப்பார்கள். ஆனாலும் என் ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்களை கூட இந்த நாட்களிலே தேற்றது அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தாயினுடைய அன்புக்கு இந்த நாட்களிலே ஈடில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாங்கள் எதை கொண்டு வந்தாலும், எதை செய்தாலும், எப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து வந்தாலும், ஆனால் ஒரு பெற்ற தாயினுடைய அன்புக்கு நிகராகவோ அந்த அன்புக்கு ஈடாகவோ நாங்கள் எதையும் இன்றைக்கு செய்து முடிக்க முடியாது என்பதைத்தான் இந்த வேதவார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதனாலே இந்த நாட்களிலே தாயை இந்த நாட்களிலே அவ்வளவாய் நேசியுங்கள். அதே விதமாக தாயை நேசிக்கிறது போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே எப்படியாக உங்களுடைய தாயார் உங்களை சிறு வயதிலே இந்த நாட்களிலே கற்பத்திலே இருந்து கற்பத்திலே பிறந்து நீங்கள் வளர்ந்து வருகிற வேளையிலே உங்களை எப்படியாக தேற்றுகிறார்களோ அதே விதமாகத்தான் என் ஆண்டவரும் உங்களை தேற்ற இந்த நாட்களிலே வல்லவராயிருக்கிறார் என்று இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த உலகத்திலே எந்த காரியம் இந்த நாட்களிலே ஒரு பெரிய காரியம் அல்ல. ஒரு தாயினுடைய அன்பை விட இந்த நாட்களிலே பெரிய காரியங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்ல முடியாது. அதனாலே இன்றைய நாட்களிலும் தாயார் தினத்தை இந்த நாட்களிலே கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய கரம்தானே கூட இருந்து இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கும் என்று இந்த நாட்களை நான் விசுவாசிக்கின்றேன். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்களுடைய தாயாரை இந்த நாட்களை கனம் பண்ணுங்கள். நீங்கள் தாயாரை நீங்கள் கனம் பண்ணுகிற வேளையிலே உங்களுடைய தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களை இந்த நாட்களிலே கனம் பண்ணுகிறது மட்டுமல்ல, அவரும் இந்த நாட்களிலே உங்களை அணைத்து தேற்றுகிற தேவனுமாய் இருக்கிறார். அதைத்தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று என் ஆண்டவர் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாயை இழந்து இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களை தேற்ற ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். அதனாலே ஆண்டவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பிலே அவருடைய மார்பிலே இந்த நாட்களிலே நீங்கள் சார்ந்து இருக்கிற வேளையிலே அங்கே உங்களுடைய தாயுடைய மார்பிலே சாய்ந்து நீங்கள் தேற்றப்படுகிறது போல் அவர் உங்களை தேற்ற அந்த நாட்களிலே வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் வருகிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம்,
தேவனுடைய அந்த தேற்றுதலும் இந்த நாட்களில் வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காணுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை.